மகிமை ஸ்தோத்திரம் மாறாது தெய்வமே சாகரமான உமன்பு ஐந்துக்கும் மகிமையானி செந்நீரின் செழுமையா காத்திடும் காலமே அன்பான முகம் ஒன்று கண்டே கல்வாரி மலை நீரிலே உலகெங்கும் காணாத அன்பு என்னை தேடி புவி வந்த அன்பு அன்பான முகம் ஒன்று கண்டே. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கு நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தியாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். வடதிசை சேனியை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன் தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேல்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதமாக தருவாராக. பிறர் வாழ்வை எண்ணாமல்
வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். மற்றவர்கள் மனம் மகிழ நல்லவனே நீ மரித்தாய். மற்றவர்கள் மனம் நோக மதியிழந்து நான் இருந்தேன். மற்றவர்கள் மனம் மகிழ மன்னவனே நீ மரித்தாய். மற்றவர்கள் மனம் நோக மதியிழந்து நான் இருந்தேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா. உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா. இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். லெந்து காலத்தின் இன்னும் ஒரு வாரத்தை கடந்து வந்திருக்கிறோம். இந்த லெந்து காலத்தை பற்றி நாம் யோசிக்கிற போது நாங்கள் கடந்து வந்த வாரங்கள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் சிந்திக்கின்ற ஒரு பொது விடயம், நீங்கள் பகிர்ந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய பொருளாக இருக்கலாம், உங்களுடைய நேரமாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய கொடைகள் தாளந்துகளாக இருக்கலாம். பகிர்ந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு யோவேல் எழுதிய தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையும் நாங்கள் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியிலே சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான பகுதி இருக்கிறது என்று சொன்னால், ஆதலால் நீங்கள் இப்போதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகின்ற இந்த பகுதி நமக்கு சொல்லி தருகின்ற விடயமும்
ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட விடயத்தை போன்றதுதான். நீங்கள் வெளியரங்கமாக செய்கின்ற காரியம். அவர் சொல்லுகிறார், உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வஸ்திரம் என்றது நாங்கள் போடுகின்ற உடை. அந்த உடையை நான் உபவாசம் இருக்கிறேன், நான் வெளியிலே எத்தனையோ சடங்காச்சாரங்களை கடைப்பிடிக்கிறேன் என்பது யோவேல் தீர்க்கதரிசி சொல்வது போல வஸ்திரங்களை கிழித்து கொள்ளுகிற செயல்பாடு. கிழிந்த வஸ்திரத்தை போட்டால் எல்லாருக்கும் தெரியும். போகிற நேரங்களிலே வீதியில் இருக்கிறவர்கள், நாங்கள் கடைக்கு போனால் கடையில் இருக்கிறவர்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாரும் பார்த்து இவர் கிழிந்த வஸ்திரம் போட்டுக்கொண்டு போகிறார். அது வெளியே நாங்கள் காட்டுவதற்காக செய்கின்ற ஒரு செயல்பாடு. அவர் சொல்கிறார், வெளியரங்கமாக நீங்கள் காரியங்களை செய்யலாம். இந்த லெந்து காலத்திலே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல வெளியரங்கமாக நான் இப்போது சாப்பிடுவதில்லை, நான் உபவாசம் இருக்கிறேன், நான் ஒவ்வொரு வாரமும் விசேடமான லெந்து காலத்திலே நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்கு போகிறேன், அல்லது கூடுதலாக நான் ஜெபத்திலே தரித்திருக்கிறேன். இப்படி எத்தனையோ காரியங்களை நாங்கள் செய்யலாம். இவையெல்லாம் எங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வது போன்றது. ஆண்டவர் வஸ்திரங்களை கிழித்து கொள்வதிலே ஆர்வமுள்ள ஆண்டவராக இந்த பகுதியை பொறுத்தவரையிலே அவர் காட்டவில்லை. வெளியரங்கமாக நீங்கள் செய்கிற காரியங்கள் உண்மை இல்லாததென்றோ அல்லது அவை முக்கியத்துவம் இல்லாதவை என்றோ நான் சொல்லவும் வரவில்லை. அவை முக்கியமானவை. நாங்கள் ஜெபிக்க வேண்டியதோ, வேதம் வாசிக்க வேண்டியதோ, ஆலயத்துக்கு போக வேண்டியதோ அவையெல்லாம் மிகவும் மிகவும் முக்கியமானவை. அது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் யோவேல் சொல்லுகிறார், வஸ்திரங்களை கிழிக்கின்றது அல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற உபவாசம். உங்களுடைய இருதயத்தை கிழியுங்கள். இருதயத்திலே தான் எல்லா தீங்கும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இருதயத்திலே தான் எல்லா தீமையான செயல்பாடுகளுடைய திட்டங்களும் நடைபெறுகிறது. இருதயத்திலே இருந்துதான் உங்களுடைய வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்படுகிறதாகவே வெளியாக உங்களுடைய உடையை கிழித்து கொண்டு இவர் நல்ல ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறார், அவர் நன்றாக ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறார் என்று மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்வதில் எந்த பிரயோசனம் இல்லை. உங்களுடைய இருதயம் கிழிக்கப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை நாங்கள் யோசிக்கலாம், நாங்கள் மற்றவர்களிலும் பார்க்க நல்லவர்கள் என்று. இப்போ உதாரணமாக எடுத்தால் உலகத்திலே சண்டைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைன் என்ற நாட்டுக்கும் இடையிலே சண்டை ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ 3 வருடங்கள் முடிந்து விட்டது. சண்டை நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த சண்டையினாலே மரணங்கள் ஏற்படுகிறது, காயப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொலைக்காட்சி செய்திகளை பார்ப்பவராக இருந்தால் மரணமடைந்தவர்களுடைய படங்களும் மரணமடைகின்ற செய்திகளும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சில வருடங்களுக்கு முன்பு இலங்கையிலும் அதே போல தான் இருந்தது, மரணங்களும் மரணங்களின் செய்திகளும். ஒருவேளை உங்களுடைய மனதிலே ஒரு எண்ணம் வருமா, எனக்கு எதுவுமே நடக்காமல் நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள், அழிந்து போனவர்கள், தீமை செய்கிற பாவிகளாக இருப்பார்களோ? அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்களோ? அதனாலே தான் அவர்கள் வாழ்க்கையிலே இறந்து போனார்களோ? ஆகவே லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரிலும் பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அந்த கலிலேயர் சிலர் சேர்ந்து இந்த ரோம அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி செய்து அவர்கள் பிடிக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இது சரித்திரத்திலே நடைபெற்ற ஒரு செயல்பாடு. அதை பற்றித்தான் இங்கு இயேசு சொல்லுகிறார். ஆகவே அதில் ஒரு குறிப்பிட்ட கலிலேயர் பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதினாலே அந்த பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட கலிலேயர் மற்ற கலிலேயரிலும் பார்க்க பாவிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ? அல்லது குறைவுள்ளவர்கள், தவறு செய்தவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று சொல்லிவிட்டு அவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கட்டுப்போவீர்கள். ஆகவே இயேசு சொல்லுகின்ற காரியம் வெளி வாழ்க்கையிலே நாங்கள் காட்டுகின்ற ஒரு செயல்பாடு அல்ல, உள் வாழ்க்கையிலே காட்டுகின்ற செயல்பாடு. அதைத்தான்
யோவேலும் இந்த குறிப்பிட்ட இடத்திலே சொல்லப்படுகிறார். ஆகவே நான் யுத்தத்தை பற்றி சொன்னேன். இந்த யுத்தத்திலே உக்ரைனிலே ரஷ்யாவிலே இருக்கின்ற இறந்து போகின்ற மனிதர்கள் எல்லாம் பாவிகளா? அல்லது இஸ்ரவேலிலே காசாவிலே சண்டை நடக்கிறது, அதிலே இறந்து போனவர்கள் எல்லாம் பாவிகளா? நாங்கள் அந்த யுத்தத்திலே பிடிபடாமல் நாங்கள் ஒழுங்காக வாழ்க்கையை வாழக்கூடிய சூழல் இருப்பதனாலே நாங்கள் நல்லவர்களா? அப்படி பிரித்து பேச முடியாது என்றுதான் யோவேல் தீர்க்கதரிசி நமக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் வெளியரங்கமாக நாங்கள் செய்கின்ற காரியத்திலே நாங்கள் பரிசுத்தமானவர்களாக காட்டி கொள்ளலாம், அல்லது நாங்கள் பரிசுத்தமானவர்கள் என்று மற்றவர்கள் நம்மை பற்றி நினைக்கலாம். இந்த ஒரு கதை ஒன்று இருக்கிறது, இயேசு சொன்ன கதை. ஒரு 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 மிகவும் குறைவாக நல்ல வாழ்க்கை வாழாத ஒரு மனிதன், ஆயக்காரன், நன்றாக வேதத்தை படித்து அந்த வேதத்தின்படி வாழ்ந்த பரிசேயன். அவர்கள் 2 பேரும் ஆலயத்திற்கு ஜெபிப்பதற்காக போகிறார்கள். அந்த நல்ல வாழ்க்கை, சரியாக சமய சட்டங்களை அழகாக ஒழுங்காக கடைப்பிடித்த அந்த மனிதன் ஆலயத்திலே போய் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் வந்திருக்கிறேன், என்னை உமக்கு தெரியும். என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா சமய சட்டங்களையும் ஒழுங்காக கடைப்பிடித்திருக்கிற மனிதன். என்னென்ன விதத்திலே ஒரு சரியான சமய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறதோ அந்த வாழ்க்கையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிறேன். அதன் சட்டங்களை ஒழுங்காக கடைப்பிடித்திருக்கிறேன். நான் ஓய்வு நாளிலே ஒழுங்காக நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்திருக்கிறேன். மற்ற நாட்களில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன். ஆகவே நான், ஆண்டவரே, உத்தமமான மனிதன், உண்மையான மனிதன், என்னை நீர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளலாம். இன்னொரு பக்கத்திலே இன்னும் ஒரு ஆயக்காரன் இருக்கிறான். அவன் வாழ்க்கையிலே தவறிப்போன மனிதன், பாவியாக வாழ்ந்த மனிதன். அவன் இந்த மனிதன் சொன்ன சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்காக கடைப்பிடித்தவனும் கிடையாது. ஆனால் அந்த மனிதன் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சொல்கிறான், ஆண்டவரே, உம்மிடத்திலே நான் வர தகுதி இல்லாத ஒரு மனிதன், நான் தவறு செய்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கிறது. குறைவுகள் இருந்ததினாலே நான் எப்பொழுதும் குறைவுள்ள ஒருவனாக வாழ்ந்திருக்கிறேன். உமக்கு தகுதியானவென்று என்னால் சொல்லவும் முடியாது. ஆனால் ஆண்டவரே, என்மேல் இரக்கமாய் இரும் என்று அந்த மனிதன் ஜெபிக்கிறான். இந்த மனிதனும் ஜெபிக்கிறான். அந்த கதையை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2 மனிதர்களிலே ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதன் எவனாக இருந்திருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தன்னை தாழ்த்தி தன் தவறுகளை உணர்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் ஒன்றுமில்லாத மனிதன் என்று சொல்லுகிற அந்த ஆயக்காரன், அந்த தவறு விட்ட மனிதன் தான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதனாக இருந்திருப்பான். அதுதான் யோவேல் நமக்கு சொல்லி தருகிறார். யோவேல் சொல்லுகிறார், வெளியரங்கமான உபவாசம் வேண்டாம், நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த சத்தமும் வேண்டாம். உங்கள் இதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் இதயங்களை கிழித்து வாழ்க்கையின் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே வாருங்கள். அப்படி வந்தால் ஆண்டவர், நீங்கள் அப்படி அந்த ஆயக்காரனைப் போல நான் முழுமையாக, ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்திலே வர தகுதி இல்லாத மனிதன் என்று நினைத்து வந்தால், ஆண்டவர் மன உருக்கமுள்ள கடவுள், மன்னிக்கின்ற கடவுள், உங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுள். அவர் கேட்பதெல்லாம் நீங்கள் முழுமையாக உங்களை விட்டு கொடுத்து மனம் திரும்பிய மக்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வாருங்கள். வருகின்ற போது ஆண்டவர் உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் என்பது இன்றைய நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற செய்தி. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அகற்றிடவே இயேசுவின் மகா அன்பிலே அதிநாளம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே உள்ளத்தால் அவரை தள்ளினம் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதவன் பலியானாரே இயேசுவின் மகா அன்பிலே அதிநாளம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை